60 முழ உயரம் 6 முழ அகலம் அரசனன்று சிலையொன்று கனவு கண்டனன் நிறுத்தினானே தங்கச் சிலை தன் சாயலில் நினைத்தபடி வடித்து வைத்து தூரா பூமியில் உறுதுணையாயிருப்பதற்கு ஆட்சிக்குட்பட்ட உயரதிகாரிகளை ஒன்று கூட்டினன் அறைகின்ற இசைக்கருவி காதில் பட்டதும் அனைவருமே மண்டியிட்டு தொழவே கட்டளை. தானியேலின் நண்பர்களாம் அரியன மூவர் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ யூதர் மேனி தாண்டு பொற்சிலை அது பணிந்திட மறுத்தனரே அரசன் முகமெதிரிலே தனி அழைத்து இறை பொழுது வணங்கும் என்றிட தேவனன்றி தொழுதிடோம் என்றனர். முனிந்தவரை தழதோரிய பிணி என்றனன் பிரதிஷை செய்ய வந்த நேபுகத்நேசரே. குண்டம் அடுக்கினர் விறகினால் குன்றென தெரிய எண்ணெய் கொழுப்புனை சொரிந்து இட்டனர் நெருப்பின் கொழுந்து எழுமடங்கெட்ட அழுது நின்றவரை எழுவுற மூவரை பெய்த பின் யெகோவா ஈரே எனத் தொழுது நின்றனர். நாயகன் தாழினை தன்னென குளிருமே செந்தியே எரிகிற சூளையுள் தள்ளிய மூவரும் எரிந்திடல் நீரா குவரென்று பொழிகிற இசையில் அரசன் மகிழ்ந்திட புலப்பட்டனராம் 4 நபர். நரிகளாம் குண்டர்கள் செத்தனர் கண்டனன் நாயகன் நம்பினோர் சாவதில்லை மரித்திடா தெழுந்தவர் மேனியில் குஞ்சியில் மணமில தீயின் சுவடில்லை. அக்கினி விட்டு வெளியே வருகிற அன்பால் அழைத்தனன் அரசனவன் பக்கம் சென்று வியந்தனன் அவர் தெய்வம் பயனிலை கல்தேயரின் பொய் தெய்வம் துக்கம் போக்கிட இட்டனன் கட்டளை துதிகணம் மகிமை ஒருவருக்கே. இக்கணம் தொடங்கி இனி வரு ஊழிதொரும் இயேசுவே தெய்வம் வணங்குக என்றாரே.